சாலோக்கியம் என்பது தன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய உலகத்தில் இருப்பது. பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம், அங்கே போய் இருந்துட்டுருக்கிறது, வசிக்கிறது. இந்த சாலோக்கியம் அந்த உலகத்தில் வசிக்கிறது, அவ்வளோதான். அந்த உலகத்தில் வசிக்கிறது அவ்வளோதான். கடவுள் எங்கேயோ இருப்பார், இவங்க எங்கேயோ இருப்பான், பிரைம் மினிஸ்டர் எங்கேயோ இருப்பார், நம்ம எங்கேயோ இருப்போம். ஆனால் அந்த உலகத்தில் நம்ம வசிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த விதமான தொடர்பும் அவங்க நமக்கும் இருக்காது. அப்போ இந்த பூமியில் இருக்க மாதிரியே தான் அதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் சாரூபியம், அந்த கடவுளையே நினச்சிட்டு இருந்ததுனால அவருடைய வடிவமே வந்துருத்தான். முத்தல முனிவர்னு விநாயகரை பற்றி நினச்சிட்டே இருந்ததுன்னா அவருக்கு துதிக்கையே முளைச்சுடுத்தான். அதே போல் தேவட்டில் இருந்த ஆஞ்சநேய உபாசகர், அவர் முகத்தை பார்த்தா அசல் ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்கும், வேஷம் போட்டு வந்தார்னாக்க. அந்த மாதிரி அந்த கடவுளுடைய உருவத்தையே அடையிறது, அது சாரூபியம்னு சொல்கிறது. அதுவும் நம்ம இங்கேயே நேரடியாக பார்க்க முடிகிறது, அது மாதிரி கிடைக்க சொல்கிறது. இதுக்கு அங்கே தான் போகணுமுக்கு அவசியம் இல்லை. அதே போல் சாமீபியம், கடவுளுடைய அணுக்கத் தொண்டராக இருக்கக்கூடியது சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நந்தி பகவான், கருடர், கருடாழ்வார், இது மாதிரி இருக்கக்கூடியது. அந்த ஒரு பதவி கிடைக்கும். இது தவிர சாயுஜ்யம் அப்படின்னு ஒன்று, இரண்டரை கலத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு சிக்கலான விஷயம், புரிஞ்சிக்க முடியாத விஷயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, வேதாந்தத்தில் ஆறுகளெல்லாம் யதானத்திய சந்தமானாக சமுத்திர அஸ்தம் கச்சந்தி நாமரூப விகாய, நதிகளெல்லாம் எப்படி கடலில் இரண்டரை கலந்து விடுகின்றனவோ அதே போல் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டரை கலந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அது இல்லாமல் போகிறது தானே. இல்லாமல் போகிறதுங்கிறது அது எப்படி நிலையான பேரின்மை எப்படி ஆக முடியும்? சத்து அப்படின்னா முக்காலத்தில் அழியாதது தான் சத்து. அழிஞ்சு போகிறது தற்கொலை மாரி தானே, தன்னை அப்படியே அழிச்சுக்கிறது மாரி தானே. அது எப்படி பிறவாத பேரின்பம்னு எப்படி ஆக முடியும் அப்படின்னு பேத்திகள்லாம் கேட்குறாங்க. தனியாக இருக்கிறது தான் மோட்சம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இரண்டரை கலக்கிறதுங்கிறது முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பினில் உப்பு போல், ஒரு படி தண்ணியில் ஒரு படி உப்பை போட்டாக்க அதில் ஒரு படி தண்ணி தான் இருக்கும், ஆனால் உப்பு சுவை இருக்கும். அது மாதிரி அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க. இது வேறு, அது வேறு தான். ஆனால் ரெண்டும் இரண்டரை கலந்துருக்கும். கணவன் மனைவியுடன் இரண்டரை கலந்துருப்பது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கணவன் வேறு மனைவி வேறு தானே. அப்போ அந்த உப்பையும் மறுபடியும் காய்ச்சினோம்னா அந்த உப்பு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்படி பொருள் தனி, ஜீவாத்மா தனி, உலகம் இயற்கை பிரகிருதி தனி, பரமாத்மா தனி, முப்பொருள் உண்மை அப்படின்னு அதைத்தான் சைவ சித்தாந்தமெல்லாம் ஒத்துக்குவாங்க. வைஷ்ணவ சித்தாந்தமும் அதேமாரி தான். அதே போல் சேதாத்வத உபனிஷத்தும் அப்படி தான் சொல்லுது. ஞாக்ஞம் தாவதாவ் ஈ சனீசாவ் அஜோ கேகோ போக்தி போக்யார்த்தயுக்தக. ஒரு மரத்தில் ரெண்டு பறவைகள் இருக்கான். அந்த ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு பறவைகள், மரம்னு ஒன்று,